அந்த ஊரில் வந்து ஒருத்தன் வந்து குமார்னு ஒருத்தன் இருந்தான். அவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கோபம் வந்தாலே தண்ணிக்குள்ளே கிணத்துக்குள்ளே போய் முங்கிடுவான். அவனுக்கு பயங்கரமாக கோபம் வரும். கோபத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பே சூடாயிடும், உடம்பே அப்படி நெருப்பாக எரிய ஆரம்பிச்சிடும். அவனுக்கு அவ்வளோ கோபம் வரும். அதனால் என்ன பண்ணுவான், எப்போ வந்து கோபம் வந்தாலும் சரி அவன் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கே பக்கத்தில் குளம் கிணறு இருந்தால் அங்கே குதிச்சிருவான். குதித்த உடனே அவன் தண்ணி கடியில் போய் உட்காந்துருப்பான். அவனுக்கு கோபத்தில் அந்த தண்ணீரே இது அப்படியே சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிடும். தக 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 தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கோவம் வந்துருச்சு, எல்லாரும் வெந்நி போடணும்னா வீட்டில் போட மாட்டாங்க. அவனை வந்து கோவப்படுத்துவாங்க, அவனை சீண்டுவாங்க. அவனுக்கு கோவம் வருமா, அவனை வந்து அவனை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க. நம்ம தண்ணியை கொதிக்கும் பார்த்தீங்களா, காலையில் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான வெந்நீரை இறைச்சி அந்த கிணத்துல தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிணறே கொதிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லாரும் கிணத்து பக்கத்துலேயே குளிச்சுட்டு அப்புறமா அவன் வந்து அப்படியே கோவம் தணிஞ்ச பிறகு மேலே வந்துடுவான். இப்படி தான் அவங்க வந்து வெந்நீர் போடதா இருந்தால் அவனை அந்த மாதிரி சீண்டி விட்டு அவன் கோவத்தை வர வச்சு அவன் ரொம்ப அனலாகி சூடாயிடுவான். அப்புறம் அவனுக்கு கிணத்துல தள்ளி விட்டுருவாங்க, குளத்துல தள்ளி விட்டுருவாங்க. அந்த குளமே கொதிக்கும். அப்புறமா எல்லாரும் குளிச்சுட்டு அப்புறமா அவன் வந்து கோவம் தடிஞ்ச பிறகு வெளியே வந்துடுவான். அப்புறம் அந்த சூடு ஆறுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் அவனால் நமக்கு நிறைய வெந்நீர் கிடைக்குது, வெந்நீர் போட வேண்டிய பிரச்சனையும் இல்லை, அவன் ஈஸியாக நல்லா இருக்குது. எல்லாருக்குமே வெந்நீரில் நிறைய குளிக்கலாம், நிறைய வெந்நீர் போட்டு குளிக்கலாம். அதனால் வந்து அவனை பற்றி யாருமே அக்கறைப்படல. ஆனால் அவனுக்கு தான் வந்து அவனுக்கும் பெருசாக இல்லை, கோவம்னாலே அவனை மறந்துடுறான். அதுதான் அவனுடைய பிரச்சனை. இப்படித்தான் கதை சொல்ல வேண்டும். கதை சொல்லுகிற கலை என்றால் அது இதுதான். இப்படித்தான் நடைமுறையில் நடக்காத சம்பவங்களை கற்பனை செய்ய வேண்டும். அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கதை வேணாலும் கற்பனை பண்ணலாம், சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனாலும் நம்ம ஒரு 2 கதை சொன்னால் போதும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கதை சொல்வதற்காக ஒதுக்க வேண்டும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை, நமக்குள்ளே இப்படி ஒரு கதை இருக்கா, இப்போ நான் ஒரு கதை சொன்னேன்ல, இது எனக்கு இப்போ தான் தெரியும், இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச கதையை சொல்லக்கூடாது. தெரிஞ்ச கதைங்கிறது என்னது, நீங்கள் சொன்ன கதை தான் தெரிந்த கதை, உங்களுக்கு தெரிந்த கதை. யாராவது சொல்லியிருப்பாங்க அல்லது நீங்கள் சொன்ன கதையாக இருக்கும், அதான் உங்களுக்கு தெரிந்த கதை. அதையெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாத கதை என்பது இதுவரை சொல்லாத கதை தான் தெரியாத கதையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத கதை தான் தெரியாத கதை. யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த கதையைத்தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிறதே அது இந்த உலகத்துக்கு புதுசாக இருக்கணும். உங்களுக்கும் புதுசு, இந்த உலகத்துக்கும் புதுசு, கேட்குறவங்களுக்கும் புதுசு. அந்த மாதிரி புதுமையாக கதை சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்ல வேண்டும்.